இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சிருக்குது இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். ஸோ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்சரில் அடித்து வடிகட்டி இந்த ஜூஸை குடித்தாச்சு. தென் அது இல்லாமல் இன்றைக்கி நான் உங்களோட ஒரு டிப்ஸு ஷேர் பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை எக்கோட ஒயிட்டை மட்டும் எடுத்து அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வீட்டிலே நிழலில் உணர்த்தி ஒரு 3 to 4 days நல்லா காய வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதை பவுட்ராக்கி அதை பேபிஸ்க்கு நியூபார்ன்லேருந்து 1 year வரைக்கும் யூஸ் பண்ணாலுமே குழந்தைங்களோட கலர் டோன் அதிகமாகும். நான் என்னோடய கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஃப்டர் 2-3 days கழித்து அதை நான் பவுட்ரு பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அதை நம்ம அரைக்கிற பாசிப்பயிரில் ஃபுல்லாகவே ஃபைன் பவுடராக ஆகாது, மீதி இருக்கிறது நரன் இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா க்ளோயிங் கிடைக்கும். அதே போல் மார்னிங் ரொட்டீன் துணிக்காய போட்டு வந்தாச்சு, இந்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த பாசிப்பயிரோட பிக்சர். நான் இன்றைக்கி தான் மிக்ஸ் பண்ணி காய வச்சுருக்கேன். அதே போல் ஒரிஜினலாக ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது, வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். ஒரிஜினல் செக் எண்ணெய், இது 1/2 liter பாட்டில், வேணுன்றவங்க பிங்க் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வரணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.